ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். சூரியன் சார் வர ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ தான் வெளியாக வரலாம். கிராமம் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இடமெல்லாம். அதுவும் அந்த மார்னிங் டைம்லாம் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் வீடியோவாக எடுத்திருக்கேன் உங்களுக்காக தான். ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் இன்னும் நல்ல வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். நைட்டு ஏதோ ஊற்றுன்னு மழை ஊற்றிடுற மாதிரியே இருந்தது. ஆனால் மழையெல்லாம் வரல, சும்மா ஒரு 2 தடவை விட்டு விட்டு தூறல் தான் போட்டுச்சு. நானும் ஃபுல்லாக இருட்டிட்டு இருந்தது வானெல்லாம். ரொம்ப மழை வந்துருமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போய் கொட்டாயில் கட்டிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இந்த நிலமையில தான் இருந்தது கொட்டாயெல்லாம். ஸோ ஒரே கஷ்டம் எனக்கு சாணி வர்றது அப்படின்னாலே. எங்கள் வீட்டுக்காரர் காலையிலே பூ இருக்க போயிட்டாரு, ஆனால் நான் போகலை. எப்பயுமே என்னுடைய வேலை காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாணி வர்றதுக்கு தான் போவேன். ஸோ இன்றைக்கி சாணி பார்த்ததுமே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதனால் நான் பூ இருக்கிறதுக்கே ஓடிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, இதை தான் விளையாடினுக்கிறாங்க. என்னது? என்னது இது? கட்டு பார்க்கலாம். என்னது இது? இதுக்குள்ளார மண்ணு வந்து மண்ண களி பண்ணி போட்டு அப்புறமா நிறைய லீஃப்ல போட்டு இதுக்குள்ளார எங்க போயிட்டு முட்டு தெரியுமா? போயிட்டு அது வேற ஏதாச்சும் லீஃப்லாம் போட்டு அதில் வந்து செடி முளைக்க வைக்கிறீங்களா? இப்போ வந்து சாக்லேட் மாதிரி வந்துச்சுன்னா போடாடி. அது ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த செடியெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரம் குடம் வந்தது. அதில் கட் பண்ணி இந்த மாதிரி 4 வந்தது. அதில் 1 புதினா நட்டு வச்சுருக்கேன், 1 கொத்தமல்லி, இன்னொன்று மிளகாவும் கொத்தமல்லியும் போட்டு வச்சுருக்கேன், இன்னொன்றுலேயும் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். அதை பார்த்துட்டு தான் இவங்களும் அந்த கப்பை எடுத்துகிட்டு நான் லீஃப் முளைக்க வைக்கிறேன், நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். சரிடா. இப்போ தான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் 70 கிலோ பூ வருது. ஆனால் இப்போ எவ்வளோ பூ இருக்குதுன்னு கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க, அதுக்குள்ளே இவ்வளோ பூ குறைஞ்சிருச்சா அப்படின்ட்டு. இப்போ வந்து 4 கிலோ பூவை தான் அறுத்துட்ருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் 3 மணி 2 மணின்னு சொல்லிட்டு போய் அறுத்துட்டு இருந்தோம். இப்போ எத்தனை மணிக்கு தெரியுமா போகிறோம்? பயமே இல்லை கொஞ்சம் கூட. 6 மணி 6:15க்கு தான் பூ அறுக்கவே எந்திரிச்சு போகிறோம். 2 பேராக போகிறதா இருந்தால் 6:15 போவோம், ஒருத்தராக போகிறதா இருந்தால் ஒரு 5:30 5:45 அந்த மாதிரி போயிட்டு அறுத்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி 2 பேருமே போய் சேர்ந்து தான் அறுத்துட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 7:15க்கு தான் பூ அறுத்தாச்சு. வந்து அதுக்கப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு பால் கறந்தேன். எப்பயுமே இந்த கருப்பு வெள்ளை மாட்டில் நான் தான் பால் கறப்பேன். இந்த பால் கறக்கிறது அப்படின்னாலே எல்லாருமே நானுமே எல்லாருமேன்னு சொல்கிறத விட நானுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பால் கறக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி, பிடிச்சி இழுத்தா வந்துட போகுது அப்படின்ட்டு. ஆனால் கறக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது எனக்கே தெரியுது, கையெல்லாம் உண்மையாகவே அவ்வளோ வலிக்குதுங்க. ஃபுல் டேவுமே வலிக்குது. பால் கறக்க ஆரம்பித்ததுலேருந்து ஃபுல் டேவுமே வலிச்சிட்டே தான் இருக்குமே. ஈவினிங் பால் கறக்கிற வரவுமே வலிச்சிட்டே தான் இருக்கும். அப்படியே அந்த கை ஃபுல்லாக நீட்டாக வலிக்கும். அந்த முட்டி கை சொல்கிறாங்க இல்லையா, அது வரவே வலிச்சிட்டு தான் இருக்கும். பிடிச்சி இப்படி அழுத்தி கறக்கிறோம் இல்லையா, அதனால தான். மாடுங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் கரம்பில் தான் கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து மேவே இல்லை சுத்தமாக எங்கேயுமே. கரம்பு அப்படின்றதுக்கு கூட இங்கே இடம் கிடையாது. அதனால் சோளக்கயனியில் தான் கட்டிகிட்டு இருந்தோம். வேறு வழியே இல்லை, மழை இல்லாததுனால எங்கேயுமே அறுத்து போடுற அளவுக்குலாம் தீவனம் இல்லை. இன்றைக்கி நான் தான் பிடிச்சிட்டு போய் கட்டினேன். இந்த செக்கில் மாடு இருக்கு இல்லையா, அந்த மாட்டை பிடிச்சிட்டு போய் ஹைட்டாக இருக்கிற வரப்பு மேலே கட்டிட்டேன். ஆசை பிடிச்சிட்டு தான், மேவு நல்லா இருந்தது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படியோ கால் வந்து மாட்டி கயிறில் டைட்டாக கயிறு பறி இருக்குன்னு அந்த அச்சு கூட அப்படியே இருக்குது. ஆனால் மதியம் தொட்டி காட்டுறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஒரே திட்டு, காதை மூடிட்டு இருந்தேன். நம்ம ஏதாவது பேசினா அடியே கூட விழுந்துடும், நம்ம வாயவே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்தேன். என்ன திட்டினாலும் ஏன்னா தப்பு என் மேலே இருந்தது. அதனால் மாடு வந்து கால் நல்லா ஊனி வைக்கவே இல்லை. ஏதோ வீடியோ எடுக்கும்போது தான் கீழே வந்து வச்சுருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் பச்சை தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி காலெல்லாம் தேய்ச்சி விட்டோம். அதுவே எனக்கு ஃபீலிங்காகவே இருந்தது. அங்கேயே உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன்.
அந்த மாதிரி ஏதாவது அடிபட்டுருச்சு மாட்டுங்களுக்கு, சுளுக்கு பிடிச்சிருச்சு, இல்லை வீக்கமாக ஏதாவது இருக்குது, கீழே விழுந்துருச்சு அப்படின்னா இந்த செம்மண் இருக்கு இல்லையா, அதை நல்லா குழப்பி தண்ணியில் அந்த மாதிரி அந்த அடிப்பட்ட இடத்துல பூசி விட்டோம் அப்படின்னா நல்லாயிடுமா. அம்மா தான் சொன்னாங்க, எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லும்போது இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து அடிங்க, நல்லாயிடும் அப்படின்னாங்க. இப்போ மாடு பெட்டர், நல்லாவே இருக்குது, எந்த வைத்தியமும் பண்ணலை, அதுவே நல்லாயிருச்சு. என்ன திட்டு தான் ஜாஸ்தியாக விழுந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சிட்டியில் இருக்கிறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணி. இந்த வில்லேஜை பற்றி, மாட்டை பற்றி, விவசாயத்தை பற்றி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.